ஸ்ரீ மாதிரேடு மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது ஆலயத்தில் நடைபெறக்கூடிய வைகாசி மாத அமாவாசை சிறப்பு பூஜையை பற்றியும் நம்ம ஆலயத்தில் நடக்கக்கூடிய அருள்வாக்கு தினங்களை பற்றியும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய ஆலயம் சென்னை மாவட்டம் அடையாறு பகுதியில் பெசன்ட் அவென்யூ சாலையில் அமைந்துள்ளது. நம்மளுடைய ஆலய லொக்கேஷன் வந்து ஸ்ரீமிட்டாய் தான் நம்ம ஆலய லொக்கேஷன். ராயல் என்ஃபீல்ட் ஆப்போசிட்டில் நம்ம கோவில் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலுடைய பிரதான தேவதை ஸ்ரீ குழந்தை அங்காள பரமேஸ்வரி, பிரதான தேவதை சுவாமி வந்து ஸ்ரீ பெரியாண்டவர் சுவாமி. இந்த ரெண்டு தெய்வங்கள் அல்லாமல் நம்ம கோவிலில் ருத்ர வாராகியம்மனும் இருக்கிறாங்க. அமாவாசை தோறும் நமது ஆலயத்தில் சிறப்பான பூஜையும் அருள்வாக்கு மேடையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அருள்வாக்குனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடை தெரியாத கேள்விகளுக்கும் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட சில விதமான கேள்விகளுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில தீர்க்கப்படாத கஷ்டங்களுக்கும் விடை தெரிய அன்னையே நேரில் தோன்றி கொடுக்கும் கூடிய அருள்வாக்கு தான் அருள்வாக்கு கேட்கக்கூடிய நிகழ்வு. சில பேர் குறி கேட்கறது, கனி கேட்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேரில் வந்து தான் நம்ம கோவிலில் அருள்வாக்கு கேட்கணும். அது மட்டும் அல்லாமல் நம்ம கோவிலில் செவ்வாய் மற்றும் வெள்ளி ஆகிய தினங்களில் அருள்வாக்கு சொல்லப்படுகிறது. செவ்வாய் மற்றும் வெள்ளி தினங்களில் மாலை 4 மணிக்கும், அமாவாசை அன்று காலை 9 மணிக்கு அருள்வாக்கு மேடை நடைபெறுகிறது. நேரம் தவறி வந்தால் அருள்வாக்கு வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆக முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கிட்டு காலை 8 மணிக்குள்ள அமாவாசை அன்னைக்கு வந்துடுங்க. வரக்கூடிய ஜூன் மாதம் 6ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு வியாழக்கிழமை அன்று அருள்வாக்கு மேடை நடைபெறுகிறது. அருள்வாக்கு கேட்க கண்டிப்பாக நேரில் வந்தால் தான் அருள்வாக்கு சொல்ல முடியும். ஃபோன் மூலியமாக அருள்வாக்கு சொல்ல முடியாது. அருள்வாக்கு முன்பதிவிற்கு ஆலய அலுவலக எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. அது மட்டும் கிடையாது, அன்னைக்கு மாலை 6 மணிக்கு நமது ஆலயத்தில் மகா பிரத்யங்கிரா தேவி ஹோமம் நடைபெற இருக்கிறது. இந்த பிரத்யங்கிரா தேவி ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்கிறது மூலியமா ஏவல், பில்லி ஆகிய சூனியம் ஆகிய பிரச்சனைகள் உங்களுக்கு நிவர்த்தியாகி கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் முன்னேற்றம் அடைவதை நிச்சயமாக கண்கூடாக பார்க்க முடியும். நம்பி வாருங்க. நம்மளுடைய அம்மா நம்மளுக்கு நல்லதே செய்வாங்க. இது சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிங்க. நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.